ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சைக்ளோட்ரான். இது யார் இன்வென்ட் பண்ணியிருக்காருன்னா சைக்ளோட்ரான் யாருன்னா E.O. லாரன்ஸ். E.W. லாரன்ஸுங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1931. இது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ். பிரின்சிபல் இதில் வந்து ஆக்சிலரேட்டர் வந்து என்னதுன்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் ஆக்சிலரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது. ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எவ்வளோன்னா 20 to 50. அடுத்து இதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஹை மெட்டாலிக் ஜம்பரில் வெரி லோவாக இருக்குது. வெரி லோ, approximately 10⁻⁶ millimeter. அடுத்து இதில் எப்படி இருக்குது அப்படின்னா சைக்ளோட்ரான் சொல்கிறோமா. சைக்ளோட்ரானை பொறுத்த வரைக்கும் சைக்ளோட்ரான் வந்து புரோட்டான், டியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் லைக்ஸ் ஹை எனர்ஜி. பார்ட்டிக்கிள் வந்து ஆக்சிலரேட் பண்ணும். சைக்ளோட்ரான் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். சைக்ளோட்ரான் வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் வந்து ஆக்சிலரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து ஆக்சிலரேட் அயான்ஸ் பை RF ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரான்.
எலக்ட்ரானை do not accelerate. இதில் வந்து எலக்ட்ரானை வந்து ஆக்சிலேட் பண்ண முடியாது. அயன்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, ஸ்பேசியல் பாத் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அயன்ஸ் வந்து இப்படி இருக்கா பாருங்கள், 2 Dஸில் இருக்கும். இப்படி ஒரு டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டி இருக்குது அப்படின்னா இந்த இதிலிருந்து உருவாகக்கூடிய இது கிடைக்குது இல்லை, இங்கிட்டு ஃபீல்டு கிடைக்குது, இங்கிட்டு ஒரு இது இருக்குது கிடைக்குதா. இது நம்மளுடைய பேசில் லென்த்து குறிக்கும். இது வந்து டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீஸ் இந்த 2 டீஸ்க்கு இடையில எப்படி இருக்குது அப்படின்னா டீஸ் D1 T2 2 டீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மெட்டாலிக் ராடு வந்து அடுத்து வந்து ஒரு மேக்னெட்டிக் போல் கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. இதிலேருந்து ஆக்சிலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த இது வந்து என்னென்னா டிஃப்ளெக்டிங் போலு, டார்கெட்டு டிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது, டிஃப்ளெக்டிங் போல். இதில் தான் டீஸ் 1 டீஸ் 2. ஏன்னா 2 ஆப்போசிட், ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ஷன் வந்து இங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2க்கு இடையில வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இருக்கும்போது ஆர்எஃப் ஃபீல்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெட்டாலிக் எலக்ட்ரோடு கனெக்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஆக்சிலரேட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னா பீக் ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜில் வந்து கிடைக்குது. இது வந்து T1 T2ங்கிறது இருக்குதா, 2 மெட்டாலிக்கு இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கிடைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் மூலயமா ஆக்சிலேட் ஆகுது. பீக் ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய அந்த இருக்கக்கூடிய பாத்தோட ரேடியேஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் எப்படி இருக்குது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் BEV equal to mv² divided by r. Bங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. B வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை குறிக்கக்கூடியது. E வந்து சார்ஜ் ஆஃப் அயன். V வந்து அப்ளைடு வோல்டேஜ்.
E வந்து அப்ளைடு வோல்டேஜை குறிக்கும். எம்ங்கிறது மாசு. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியும். இப்போ இதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிஇவி ஈக்குவல் டு இந்த இது இருக்குது, இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணும்போது என்ன பிஇவி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆரா. இப்போ இந்த வி ஸ்கொயர்டுக்கு இந்த விக்கும் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிஇ ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை ஆர். இப்போ எனக்கு ஆர் வேணுங்கிறதுனால ரேடியஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஆர் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை பிஇ. இது ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இதில் கிடைக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த அயான் எப்படி இருக்குது? சர்க்குலர் பாத்தில் ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னா அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஆர் கீழே இருக்கா? அப்போ என்ன ஆகுது? வி பை ஆர் இருக்கிற இடத்துல எம்வி டிவைட் பை பிஇ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? இது ஆருக்கு பதிலாக. இப்போ என்ன ஆகுது? ஒமேகா ஈக்குவல் டு பிஇவி டிவைட் பை எம்வி. இப்போ இந்த விக்கு வி கேன்சல் பண்ணிடுவோமா? அப்போ ஒமேகா ஈக்குவல் டு பிஇ டிவைட் பை எம். இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. ஆங்குலர் வெலாசிட்டி இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கிறது. அடுத்து வந்து நம்ம சர்க்குலர் பாத்து கண்டுபிடிச்சோமா? அடுத்து செமி சர்க்குலர் பாத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைமை பொறுத்து செமி சர்க்குலராக இருந்துச்சுன்னா அதில் T ஈக்குவல் டு பை பை ஒமேகா. இப்போ அந்த ஒமேகாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T ஈக்குவல் டு டைம் எடுத்து செமி சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது டைம் பை டிவைட் பை ஒமேகா பிஇ டிவைட் பை எம்மா. இது அப்படியே ரிவர்ஸில் ஆகும்னா T ஈக்குவல் டு பை எம் டிவைட் பை பிஇ. இது வந்து T பை எம் டிவைட் பை பிஇங்கிறது அதாவது செமி சர்க்குலர் பாத்தில். செமி சர்க்குலர் பாத்தில் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா? T ஈக்குவல் டு பை எம் டிவைட் பை பிஇ அப்படின்னு பார்த்தோமா? இது வந்து செமியில், அதாவது செமி சர்க்குலர் T/2ல் பாதியில் இருக்கும்போது, இதுவே சர்க்குலர் பாத்து அப்படின்னா ஃபுல் டைம் எவ்வளோ இருக்குது சர்க்குலர் பாத்தில்? கேபிட்டல் T ஈக்குவல் டு 2πm டிவைடட் பை பிஇ. இது வந்து ஃபுல் டைமாக கிடைக்கும்போது. இது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா
ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃப்ரீக்வன்சி f ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, BE டிவைட் பை 2πm f ஈக்குவல் டு, இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர் அடுத்து எனர்ஜி மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் அயன் எப்படி இருக்குது அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் அயான்ஸ் கண்டுபிடிக்கணும். B maximum equal to mv squared. mv squared தானே கண்டுபிடிப்போம். v squared மேக்ஸிமமாக கிடைக்குதா, டிவைடட் பை r வந்து மேக்ஸிமம். அப்போ இதுக்கும் இந்த இதுக்கும் கேன்சல் பண்ணிடுவோமா. அப்போ என்ன ஆகுது, v மேக்ஸிமமாக இருக்கும்போது என்ன ஆகுது, BE/m கிடைக்குதா. இப்போ r வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ எனர்ஜி ஆஃப் அயான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, is equal to mc ஸ்கொயர்லேருந்து கண்டுபிடிக்கிறது தான். is equal to 1/2 mv மேக்ஸிமம். அப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், v மேக்ஸிமம் ஸ்கொயர்டுக்கு v மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோமா. v மேக்ஸிமம் என்னென்னா BE/m, r வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இது வந்து எல்லாத்துமே v ஸ்கொயர் மேக்ஸிமமாக இருக்கும்போது ஸ்கொயர் E/m ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். r வந்து மேக்ஸிமம், r ஸ்கொயர் மேக்ஸிமமாக இருக்கும். கிடைக்குதா. இதை வந்து டிவைடட் பை 2 1/2னால இது வந்து எனர்ஜி ஆஃப் அயான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது. இதை வந்து எனர்ஜி ஆஃப் அயானை நம்ம இப்படி எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு 2π ஸ்கொயர், r வந்து மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமாக இருக்கும். இந்த சார்ஜ் சைக்ளோட்ரான் வந்து கண்டினியூஸாக பல்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகாது அப்படின்னு கிடைக்க சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, mass m equal to m0 divided by root of 1 minus v squared by c squared. லைட் அந்த மாஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அயானில் வந்து is equal to πm divided by BE அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா T/2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா.
இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சினா 1/t அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. இப்போ என்ன ஆகுது, BA டிவைட் பை 2πm கிடைக்குதா, அல்லது BE அந்த எம்முக்கு பதிலாக M0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2πmக்கு பதிலாக M0 இந்த இது வந்து மேலே போயிடும். அப்போ 1/B²/C² வந்து கிடைக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேஷனில் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டி இது இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் மாஸும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆனால் மாஸ் வந்து எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான கொஸ்டின் வந்து இது. அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த என்ன ஆகுது அப்படின்னா அந்த √1 - B²/C² வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது B இன்க்ரீஸ் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் அயானும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். இந்த இதில் பியை இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி ஆஃப் அயான் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோமா. இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் அண்டு ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மாடிஃபைடு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது அதை வந்து சின்க்ரோசைக்ளோட்ரானில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, ஏசி வோல்டேஜ்லேயும் ஏசி வோல்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியில் ரொட்டேஷன் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃப்ரீக்வன்சியில் அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து வேரி ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் சைக்ளோட்ரான்னா எதை குறிக்கும் அப்படின்னா சின்க்ரோசைக்ளோட்ரானை வந்து குறிக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பார்த்த சைக்ளோட்ரானில்.